The Absolutely True Diary of a Part-Time Indian by Sherman Alexie. ஷெர்மன் ஜோசப் அலெக்சிஸ் அவருடைய ஃபுல் நேம். இவர் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ஃபிலிம் மேக்கரும் கூட. ஒரு இண்டிஜினியஸ் அமெரிக்கன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அமெரிக்கா அப்படிங்கிறத அவருடைய ஒர்க்ஸில் போர்ட்ரே பண்ணியிருப்பார். என்னுடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் ப்ளூஸ் அண்ட் இந்தியன் கில்லர், இது ரெண்டு ஃபேமஸான நாவல்ஸ். இந்த தி அப்சல்யூட்லி ட்ரூ டைரி ஆஃப் அ பார்ட் டைம் இண்டியன் அப்படிங்கிற அந்த நாவல் வந்து 2007 பப்ளிஷ் ஆன நாவல். ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்னால்ட் ஸ்பிரிட் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு 14 வயசு பையன் அவன் லைஃப்பில் நடந்த விஷயங்களை நரேட் பண்ணுற மாதிரி இந்த நாவல் இருக்கும். இது ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவலும் கூட. ஏன் அப்படின்னா ரைட்டர் ஷெர்மன் அலெக்சி அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை இதில் சொல்லியிருப்பார், கொஞ்சம் மாற்றம் கொடுத்து சொல்லியிருப்பார். கேரக்டர் பேர் சொல்லப்போனால் இதில் ப்ரொட்டகனிஸ்ட்டாக வர ஆர்னால்ட் ஸ்பிரிட் ஜூனியருங்கிற கேரக்டர் வந்து ஷெர்மன் அலெக்சி தான். அவர் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றி பிளெண்ட் பண்ணி அழகாக அந்த நாவலில் போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஏன்னா அவருமே சின்ன வயசில் வந்து அந்த ஸ்போக்கேன் இந்தியன் ரிசர்வேஷனில் தான் வளர்ந்துருப்பார். அதே மாதிரி இந்த கதையில் ப்ரொட்டகனிஸ்டான ஆர்னால்ட் ஸ்பிரிட் ஜூனியருமே ஸ்போக்கேன் இந்தியன் ரிசர்வேஷனில் தான் வளர்ந்துருப்பான். தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஒயிட் ஸ்கூலுக்கு போக ட்ரை பண்ணுறான். ஒயிட் ஸ்கூலுக்கு போன பிறகு அவனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த நாவலில் சொல்லியிருப்பார் ஷெர்மன் அலெக்சி. இப்போ நாவலுடைய கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்னால்ட் ஸ்பிரிட் ஜூனியர், இந்த பையன் தான் அந்த நாவலுடைய ப்ரோட்டாகனிஸ்ட். ஜூனியர்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. தென் ரவுடி ஆர்னால்ட் ஸ்பிரிட் ஜூனியருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்பிரிட் ஆர்னால்டுடைய பேரண்ட்ஸ். மேரி ஸ்பிரிட் ஆர்னால்டுடைய சிஸ்டர். தென் கார்டி, பெனலோப், இவங்க ரெண்டு பேருமே அவனுடைய புது ஸ்கூலில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். கோச், அந்த புது ஸ்கூலில் இருக்கிற ஒரு பாஸ்கெட் பால் கோச் இவர். ஓகேவா, இவ்வளோ தான் மேஜர் கேரக்டர்ஸ். இப்போ இந்த நாவலுடைய சம்மரி பார்த்துடலாம். ஆர்னால்ட் ஸ்பிரிட் ஜூனியர் தான் அவனுடைய ப்ரொட்டாகனிஸ்ட். ஜூனியர்ஸ் இதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு 14 வயசு தான் ஆகுது. ஸ்போக்கேன் இந்தியன் பாய். ஸ்போக்கேன் அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்த பையன் தான் இந்த ஜூனியர். ஓகேவா, இவனுக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்குது. அந்த டிசார்டர் நேம் என்ன அப்படின்னா ஹைட்ரோசெபாலஸ். இந்த டிசார்டர் படி வந்து தலை கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். நார்மல் சைஸ் இல்லாமல் தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர். இந்த டிசார்டர்லேயே வந்து தலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த ரிசர்வேஷனில் வாழ்கிற மற்ற பசங்க வந்து இவனை ரொம்பவே கலாய்க்கிறாங்க, ரொம்ப புல்லி பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து இவனுடைய டைமை மோஸ்ட்லி தனிமையில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறான். சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப அதை வச்சு அவனை கலாய்க்கும் போது அவனுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்வேஷனை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவன் இருக்கான். இவன் இருக்கிறது ஸ்போக்கேன் இந்தியன் ரிசர்வேஷன். ஓகேவா, இந்த ஸ்போக்கேன் ட்ரைபல் பீப்புள் வாழக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் அமெரிக்காவில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், ஒரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தவங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனில் வாழ்கிறான். எப்படியாவது அங்கேருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த புல்லிஸ் மட்டும் ரீசன் இல்லை. அவனுக்கு வந்து அவன் அந்த கஷ்டப்படுற அந்த ஃபேமிலி, அவனுடைய குடும்பத்தை வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றணும், பாவர்ட்டிலேருந்து அவன் குடும்பத்தை வெளியே கொண்டு வரணும். தென் அவங்க ட்ரைபல் குரூப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரே எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த ரிசர்வேஷன் விட்டு வெளியே போனால் அதெல்லாம் கிடைக்கணும்னு நம்பிக்கையில் இருக்கான். பட் அங்கே இருக்கிற பசங்களுமே ரொம்ப அவனை புள்ளி பண்ணுறது, அவன் ஹெட் சைஸ் வச்சு ரொம்ப அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான். அவன் பேர் ரவுடி. ரவுடி வந்து எப்படின்னா ரொம்ப வயலண்ட்டான ஒரு கேரக்டர். மற்ற பசங்களுக்கு ரொம்ப மிரட்டுவான். அவனை பார்த்தா மற்ற பசங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அவன் வந்து இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால எது சில நேரத்தில் புள்ளி பண்ணும்போது ரவுடி இவனை அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுவான். ஸோ ரவுடி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ரவுடி அண்ட் ஜூனியர் நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க, சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. ரொம்பவே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ரிசர்வேஷனில் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜூனியர் ஹை ஸ்கூலில் சேரான். ஹை ஸ்கூல் வந்து ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்கூலில் போய் சேர ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஆசை அவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கற்றுக்கிட்டு இந்த ரிசர்வேஷன் விட்டு வெளியே போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸே அப்போ ஜாமெட்ரி கிளாஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான், என்ன டீச் பண்ண போகிறாங்க, எப்படி டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிஸ்டர் பி அப்படிங்கிற டீச்சர் வரார், கிளாஸ்க்கு வராரு. வந்து புக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு, டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாரு. டெக்ஸ்ட் புக்கை பார்க்குற ரொம்ப பழசாக இருக்குது. தென் அதில் அவங்க அம்மாவோட பேர் இருக்குது. வந்து தெரியுது ஒரு 30 வருஷம் பழைய புக்கு, என்னோட அம்மாவே யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோவம். இவ்வளோ பழைய புக்கை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்டேட்டடாக நிறைய விஷயங்கள் அதில் வந்திருக்கும் இல்லையா. ஏன்னா டெக்ஸ்ட் புக் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ்க்கு அது. ஸோ இவ்வளோ பழசை வச்சு இன்னும் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதில் என்ன நாங்கள் கற்றுக்க முடியும், இவ்வளோ பழசு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோவம் வருது. அப்போ கிளாஸை பெருசாக அவன் கவனிக்கல. ஏன்னா அப்போ அவங்க இன்னும் அப்டேட் ஆகாமல் அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோவம் வருது. அப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சு மிஸ்டர் பி வெளியே போகிறார். டெக்ஸ்ட் புக் என்ன பண்ணுறான், கையில் வச்சுருக்கான், கோவமாக தூக்கி வெளியே வீசுகிறான். ஜன்னலை தாண்டி வெளியே போகும்போது மிஸ்டர் பியோடைய மூக்கில் பட்டு ஒரு மூக்கு உடஞ்சிருது. ஜூனியர் வந்து இது இன்டென்ஷனோட பண்ணலாம். அவன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தூக்கி வீசும்போது அது கரெக்டாக ஒரு மூக்கில் பட்டு உடஞ்சிருது மூக்கு. ஸோ இதுக்காக அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் இருக்கான். வீட்டில் இருக்கும்போது மிஸ்டர் பி அவனை மீட் பண்ண போகிறாரு. போயிட்டு அவர் வந்து கோவப்படல. அவர் வந்து சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து இங்கே இருந்த அப்படின்னா, இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே இருந்த அப்படின்னா இந்த மாதிரி தான் பழைய டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் தான் இங்கே என்னால் டீச் பண்ண முடியும். ஸோ நீ என்ன பண்ணி ரிசர்வேஷன் வெளியே போயிடு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வெளியே போய் வேறு ஒரு பெரிய ஸ்கூலில் படி, உன்னோட இதுக்கு அதான் செட் ஆகும், அப்போ தான் நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணி பேசுகிறார். ஸோ நீ வெளியே போயிடு. ஏன்னா அவனுடைய சிஸ்டர் அப்படி தான் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டா. அவள் ரொமான்ஸ் ரைட்டாகனு ஆசைப்பட்டா. பட் இப்போது அவளுடைய எல்லாமே பார்த்தோன்னா அவன் ஃபேமிலி பேஸ்மெண்ட்டில் அவள் பாட்டுக்கு அமைதியாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ நீ வந்து இங்கேயே இருந்தேன்னா எதுவும் கற்றுக்க முடியாது, மழுங்கி தான் போகணும், எதுவும் முன்னேற போகிறதில்ல, யாரும் முன்னேற போகிறதும் இல்லை, ஒன்றும் முன்னேற விட போகிறதும் இல்லை. ஸோ நீ இங்கேருந்து வெளியே போயிடு, இங்கேருந்து வேறு ஒரு ஸ்கூலுக்கு போய் சேரு, ஒரு ஒயிட்ஸ் படிக்கிற ஸ்கூலில் போய் சேருன்னு சொல்லிட்டு அவரோட அட்வைஸுமே கொடுக்குறாரு.
இவருடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு வீட்டில் போய் அதை சொல்கிறான், நான் வந்து ஒரு ஒயிட் ஸ்கூலில் போய் சேரணும், இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லி சொல்கிறான். அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. பட் என்ன பயப்பட்டாங்க அப்படின்னா, இந்த ட்ரைபல் குரூப்புக்குள்ளே உன்னை வந்து ஒரு ட்ரைட்டர்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீ இங்கேருந்து வெளியே போகிற இல்லையா, ஸோ நான் அப்படி சொல்லி முத்திரை குத்திடுவாங்கப்பான்னு சொல்லி பயப்படுறாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கே தவிர, மற்றபடிக்கு அவங்க பையன் டெசிஷனில் அவங்களும் ஓகே நாங்கள் உன்னை வெளியே அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ இவன் எங்கே போய் படிக்க போகிறான் அப்படின்னா, ரியார்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல், இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு ஒயிட்ஸ் படிக்கிற ஒரு ஹை ஸ்கூல். அங்கே போய் இவனை சேர்க்க போகிறாங்க. இவனுக்கும் வெளியே போகணுங்கிற இடத்துல தான் இருக்கான். இந்த டெசிஷனை வந்து இப்போ ரவுடி கிட்ட போய் சொல்கிறான். ரவுடியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட போய் சொல்கிறான். ரவுடிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இல்லை நீ போகக்கூடாது, நீ எடுத்து முடிவு தப்புன்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வரான். பட் இவன் கேட்கல, நான் போயே தீருவேன், இங்கே வந்து எதுவுமே சரியில்லை, நான் வெளியே போனால் தான் நான் விஷயங்கள் மாற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஒரு சண்டை வருது, 2 பேருக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அவன் மூக்கில் குத்திடுறான் ரவுடி. ஏன்னா கொஞ்சம் வயலண்ட்டான ஆள் தான் இல்லையா, ஸோ மூக்கில் குத்திடுறான். குத்திட்டு அதுலேருந்து என்கிட்ட பேசாத போன்னு சொல்லிட்டு போயிடுறான். நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ எனிமி மாதிரி ஆகிடுறாங்க. இப்போ ரியார்டனில் இருக்கிற ஸ்கூலில் போய் நம்ம ஜூனியர் சேர்ந்துடுறான். சேர்ந்து அங்கே வந்து இவனுக்கு ஒரு மாதிரி ஏலியனேட்டட் ஃபீல் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒயிட்ஸ், இவன் மட்டும்தானே ஒரு ட்ரைபல் குரூப்லேருந்து வந்திருக்கிறவன். ஸோ அப்படியே இவன் ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் இவன் தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ மற்ற பசங்க அப்படியே வித்தியாசமாக பார்க்குறாங்க இவனை. இவனுக்கு அது மாதிரி முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்குது அங்கே பழகிறதுக்கு. அப்போ தான் அவனுக்கு புரியுது இந்த ஒயிட்ஸுக்கும் நமக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. அங்கே போய் அவங்க கூட இருக்கும்போது தான் எனக்கு நிறைய புரியுது. ஏன்னா இவன் இருந்த இடத்துல வந்து இவனுடைய பீப்புள் தான் ஃபுல்லாகவே. பட் அப்படி இருந்தும் இவனுடைய அப்பியரன்ஸ் வச்சு அங்கே கலாச்சாங்க. இங்கே பார்த்தா இவனுக்கு அப்படியே ஒதுக்கப்பட்ட ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒயிட்ஸ், நம்மளாம் வந்து ஒரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்து வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஏலியனேட்டட் ஃபீல் வந்து அங்கே அவனுக்கு இருக்க தான் செய்யுது. ரியார்டனில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஒயிட் டீச்சர்ஸ் வந்து இவனை ஜூனியர்னு சொல்லி கூப்பிடாம ஆனால்டுங்கிற அந்த நேமை சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. இங்கே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கிறாங்க. மொதல் ஃப்ரெண்டு காடி வந்து ஒரு ஜீனியஸ். எப்படி இவனுக்கு வந்து புக்ஸ்லாம் எப்படி ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு காடி தான் சொல்லி கொடுக்குறான். தென் பெனலோப் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு இவனும் அந்த பொண்ணு பெனலோப்பு ரொம்ப க்ளோஸாக அங்கே பழகிறாங்க. அந்த பொண்ணு எதுவும் பிரச்சனை அவன் தோளில் சாஞ்சு அழுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணு கூட ரொம்ப நெருங்கி பழகிறான். அந்த இடத்துல இவன் அந்த பொண்ணாலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறான். பெனலோப்புங்கிற பொண்ணாலேயே இவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுறான் நம்ம ஜூனியர். தென் அங்கே ரோஜர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் அத்லெட் அந்த ஸ்கூலில் இருக்கிறான். அந்த அத்லெட் வந்து ஜூனியரை டீமில் சேர சொல்கிறான், பேஸ்கெட் பால் டீமில். ஜூனியர் நினச்சிருப்பான் அப்படின்னா இவனும் நம்மளை வந்து எதுவும் கலாய்ப்பான்னு சொல்லி நினச்சிருப்பான். பட் அவன் கலாய்க்காமல் உன்னோட திறமை இருக்குடா வான்னு சொல்லி இவனை கூப்பிட்டுருப்பான். இவனும் டீமில் போய் சூப்பராக விளையாடுவான். ஸோ இந்த டீமில் இவனையுமே ஒரு நல்ல பிளேயராக வச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரியார்டன் ஸ்கூலுக்கும் இவன் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தால அந்த ரிசர்வேஷன் ஸ்கூல், அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு இப்போ ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் வருது. விளையாடும்போது அங்கே ரவுடி அந்த ஸ்கூலில் வந்து ரவுடி பிளேயராக இருக்கான். ஓகேவா, அவன் ரிசர்வேஷன் ஸ்கூல் டீமில் வந்து அவன் ரவுடி பிளேயராக இருக்கான். இவன் இங்கே பிளேயராக இருக்கான். ரவுடி வந்து வேணும்னே இவன் மூக்கை உடைக்கணும்னு சொல்லிட்டு பாலத்தை தான் குறிப்பாக அந்த தலைக்கே அடிக்கிறான். ஒரு மாதிரி ஹெட்ஏக் வர மாதிரி வருது, தலை சுற்றுற மாதிரி வருது இவனுக்கு கொஞ்சம் அந்த நேரத்துக்கு அடிக்கும்போது. இவனு ரிவெஞ்ச் எடுக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இவனுடைய பழைய ஸ்கூல் மேட்ஸ்லாம் வந்து இவனை ரொம்ப கலாய்க்கிறாங்க. இங்கே ஏமாற்றிட்டு போனவன் துரோகின்னு சொல்லிட்டு இவனா கலாய்க்கிறாங்க. பட் இந்த மேட்ச்சில் எப்படியோ ரியார்டன் ஸ்கூல் ஜெயிச்சிருது. இந்த ஒயிட்ஸ் இருக்கிற ஸ்கூல், நம்ம ஜூனியர் சைட் டீம் வந்து ஜெயிச்சிருது. ரியார்டன் ஸ்கூலில் ஜூனியரோட லைஃப் வந்து கொஞ்சம் சேடாக தான் போச்சு. ரீசன் என்ன அப்படின்னா அவனுக்கு நெருக்கமானவங்களுடைய இழப்பு. முதல்ல வந்து அவனுடைய பாட்டி வந்து ஒரு டிரைவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி பாட்டி மேலே ஏற்றி கொண்டுட்டார். ஸோ பாட்டி இறந்துட்டாங்க. தென் கொஞ்சம் வாரத்துலேயே அவங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான யூஜின் வந்து குடிச்சிட்டு ஒரு ஆள் கூட சண்டை போடும்போது ஒரு ஆள் சுட்டு கொண்டுட்டார். குடிச்சிட்டு அந்த வாக்குவாதத்தில் அவருடைய ஃப்ரெண்டு சுட்டு கொண்டுட்டார். யூஜின் அவருடைய ஃப்ரெண்டு சுட்டு கொண்டுட்டார். அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் யூஜின். ஸோ 2 பேர் அதாவது ஆல்கஹால் தான் இவங்க 2 பேருடைய டெத்துக்கு ரீசன். இந்த ரிசர்வேஷன் இடம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்போக்கன் இண்டியன் ரிசர்வேஷன், அங்கேயே வந்து ஆல்கஹால் அப்யூஸில் இதெல்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அங்கே வந்து டீச்சிங்லாம், ஏன்னா அப்டேட்டட் டீச்சிங்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஒழுங்கெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ அங்கே குடியாதுன்னு பிரச்சனைகள் ஓவராக இருக்கும். அதுவுமே ஒரு ரீசன். நம்ம ஜூனியர் அங்கேருந்து வெளியேறணும்னு ஆசைப்பட்டிருக்கு, அதுவுமே ஒரு ரீசன். அதை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் ஜூனியருக்கு இருக்குது. தென் ரியார்டன் டீமுக்கும் மறுபடியும் இந்த ரிசர்வேஷன் ஸ்கூல் டீமுக்கு இன்னொரு பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது. அதுலேயுமே ரியார்டன் டீம் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த பிறகு இவனுடைய சிஸ்டர் மேரி ஸ்பிரிட் இருக்காங்க இல்லையா, கேரக்டர்ஸில் பார்த்தோன்னா அந்த மேரி ஸ்பிரிட்டு இப்போ இறந்துடுறாங்க. மேரி வாழ்ந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு வைல்டு பார்ட்டி நடத்தியிருப்பாங்க. அந்த பார்ட்டியில் வந்து தெரியாமல் தீ பிடிச்சி அந்த ட்ரெய்லருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இவங்க இறந்து போயிட்டாங்க மேரி. தென் மேரி இறந்த விஷயம் கேட்ட பிறகு இவன் மேரியோடைய சாவுக்கு தன்னை ப்ளேம் பண்ணிக்கிறான் ஜூனியர். ஏன் அப்படின்னா இவன் வந்து இந்த ஸ்கூலுக்கு இங்கே வரதை முடிவெடுத்த பிறகு தான், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போன பிறகு தான் அவங்க அந்த ரிசர்வேஷன்லேருந்து அவங்க வேறு ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தனால தான் அவன் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போனான். ஸோ அவள் சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனை ப்ளேம் பண்ணிக்கிறான். தென் இவங்க 3 பேருடைய கல்லறைக்கும், கிராண்ட் மதர், யூஜின் அண்ட் மேரியோடைய கல்லறை தோட்டத்துக்கு போகிறாங்க. ஃபேமிலியாக போகிறாங்க. இவனுமே போகிறான். போகும்போது தான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறான். நம்ம வந்து இங்கேருந்து வெளியே வந்துட்டதுனால
இந்த ரிசர்வேஷனை விட்டு வெளியே வந்துட்டாலும் இவங்களை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன்லாம் கிடையாது. எங்கே போனாலும் இவங்களோட இது எனக்கு இருக்க தான் செய்யும். நான் இங்கே வெளியே வந்து ஒரு இதில் சாதித்தேன் அப்படின்னா அது அங்கே உள்ளே இருக்கிற என்னுடைய எல்லாருக்குமே, என்னுடைய இனத்தை சேர்ந்த எல்லாருக்குமே ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்குவான். அது மட்டும் இல்லாமல் ரியார்டன் ஸ்கூலில் சேர்ந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இவன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. இவன் இப்படி நிறைய பேரை இழந்து வாடும்போது கூட அவங்க ரொம்ப தோல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் யோசிக்கிறான், இவங்களுக்குமே என் மேலே பாசம் கருணை இருக்குது. அந்த ரிசர்வேஷனை தாண்டி வெளியே பல மனிதர்கள் இருக்காங்க, பல உறவுகள் இருக்குது, பல அந்த ஒரு கூட்டம் மட்டும் இல்லை, ஸ்பொக்கைன் ட்ரைப் மட்டும் இல்லை, இங்கே பல ட்ரைப்ஸ் இருக்குது. ஏன்னா நல்லா கார்ட்டூன் நல்லா வரைவான். ஈவன் இந்த நாவலில் கூட சில கார்ட்டூன் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நாவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ கிராஃபிக் நாவல்னு சொல்லலாம் அந்த நாவலை. இப்படி இருக்கும்போது கார்ட்டூன் நல்லா வரைவான். அப்போ இங்கே நிறையா கார்ட்டூனிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேருவேன், அவங்க எனக்கு ஒரு சொந்தமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் நிறைய ஆட்கள் இருக்காங்க. இங்கே சிம்பத்தி அடையும் நிறைய இடத்துல கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்து இருக்கிற இடத்துட்டு கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட்டை கூட கொஞ்சம் வெளியே வரணும் அப்படிங்கிறதையுமே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறான் இப்போ இவங்களை டெத்துக்கெலாம் பிறகு. தென் இப்போ ஜூனியருடைய ஸ்கூலில் லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து இவனை மீட் பண்ண ரவுடி வரான். ரவுடி வந்து ஒரு சாரி எதுவும்லாம் கேட்கல. நான் மூஞ்சில் பால் வச்சு அடிச்சிட்டேன், அதுக்கு முன்னாடி உன்னை மூக்கில் குத்தி தான் வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு எதுக்கும் அவன் சாரிலாம் கேட்கல. ஜஸ்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்து கண்டிப்பாக வெளியே போயிடுவேன்னு எனக்கு தெரியும், சரி விட்டுரு, நம்ம ட்ரைபல் குரூப் வந்து உனக்கு கண்டிப்பாக மன்னிச்சிரும் நீ பண்ணதுக்கு, எதுவும் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்கிறான். சொன்ன பிறகு 2 பேரும் சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. எந்த ஸ்கோரும்லாம் பார்த்துக்கல. நான் ஸ்கோர் 1 ஸ்கோர் 2 ஸ்கோர் எதுவுமே பார்த்துக்காம பேஸ்கெட் பால் விளையாண்டே இருக்காங்க. அதோட இந்த நாவல் எண்ட் ஆகுது. இந்த நாவலோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிட்டி, பிலாங்கிங் அண்ட் கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட். இந்த 3 தான் இந்த நாவலோட மேஜர் தீம்ஸ்.